புத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய கரையானுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது கரையான் பார்க்க எறும்பு மாதிரி இருக்கும், ஆனால் அது எறும்பு வகை கிடையாது. கரையான்கிறது என்னென்னா, நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அது கரப்பாம்பூச்சி வகையை சார்ந்தது தான் கரையான். கரையான் வேற, ஈசல் வேற கிடையாது. கரையான் சிறகு முளைச்சி பறந்து போச்சுன்னா அதுதான் ஈசல். அந்த கரையான் வந்து புத்து கட்டும். கரையானில் 2 வகை இருக்குது. ஒன்று மண் கரையான், இன்னொன்று வந்து மரக்கரையான். மரக்கரையான் கூடு கட்டும், மண் கரையான் புத்து கட்டும். அதாவது அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படுற இடத்துலயே கதவு ஜன்னல்களை வச்சாங்க வீடுகளுக்கு. ஏன்னா சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அங்கே கரையானே வராது. மரத்தில் ஈரம் இருந்தால் கண்டிப்பாக கரையான் வரும். அப்போது ஈரத்துக்கும் கரையானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போது அந்த ஈரத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒன்று பெயிண்ட் அடிப்பாங்க, இல்லை வார்னிஷ் அடிப்பாங்க, அல்லது வேப்ப மரத்தினுடைய கொட்டைகள்லாம் பொடி செஞ்சு அது பொடியை தூக்கி அது மேலே போடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்ப்ரே கெமிக்கல் ஏதாவது அடித்து தான் அந்த கரையானை வந்து போக்குவாங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு இழப்பை குடும்பங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அன்றைக்கி கரையான் இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வீடுகள் எல்லாம் மர வீடுகள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா மர ஜாமான்கள் நிறைய இருக்கும், உத்தரமெல்லாம் மரத்தில் தான் இருக்கும். அதனால் மரத்தை போய் அதை அரிச்சுன்னா வீடே வந்து சிதலமடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படி நீருக்கும் கரையானுக்கும் தொடர்பு உண்டு.